वपापरिमलोल्लासवासिताधरपल्लवम् मुखं वरदराजस्य मुग्धस्मितमुपास्महे आकारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेषजगदीशित्रीं वन्दे वरदवल्लभाम् श्रीमत्यै विष्णुचित्तार्यमनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् श्रीमन्महाभूतपुरे श्रीमत्केशवयज्वनः कान्तिमत्यां प्रसूताय यतिराजाय मङ्गलम् सर्वगन्ध इति ख्यातश्रुत्यन्ते वेङ्कटेश्वरः यत्समर्पितमाल्यौगैः अनन्तार्याय मङ्गलम् श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम् அமுதனார் அமுதம் கமழ் திருவாயும் அலகிலம் சோதிசேர்வடிவும் அமுதமென்னகையும் புகருடன் திகழும் துய்யதாம் முப்புரி நூலும் அமைவுடைக் குருவாய் அடியவர்கொழியாய் விளங்கும் அண்ணங்காரியர்தம் அமுதமென்மொழியும் குமுதமென் மலரேய் நயனமும் நெஞ்சகலாவே. லக்ஷ்மிபதியான எம்பெருமான் நாராயணன் துவாபர யுகத்திலே கண்ணனாகத் திருவவதாரம் செய்தனன். அந்த கண்ணனையே தங்களுக்கு எல்லாமுமாக கொண்டிருந்தவர்களான கோபிகைகள் அவனையே கணவனாகப் பெறுதற் பொருட்டு யமுனைக்கரையிலே ஒரு விரதத்தை அனுட்டித்தனர். அந்த விரதம் ஹேமந்த ருத்துவின் முதல் மாசத்திலே செய்யப்பட வேண்டும்னு தீர்மானித்துக் கொண்டு காத்தியாயனி விரதம்ங்கிற அந்த விரதத்தை அவர்கள் செய்தார்கள். இந்த செய்தி புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை வல்லவர்கள் வாய் துணை கொண்டு கேட்டு அறிந்தவளான ஆண்டாள் அதேபோல பகவானை அடைவதற்கு நாமும் ஒரு விரதத்தை அனுட்டிப்போம்னு முடிவெடுத்தாள். பாகவதர்களை உடன் அழைத்து கொண்டு பகவானிடத்திலே செல்ல வேண்டியது, அவரை உணர்த்த வேண்டியது, கைங்கரியத்தை பிரார்த்தித்து பெற வேண்டியது என்று சிந்தித்தவளாய் இந்த விரதத்தை தொடங்குகிறாள். முதல் 5 பாசுரங்கள் முன்னுரை போலே பிறந்தவைன்னு பார்த்திருக்கோம். 6ஆம் பாட்டாலே பகவத் விஷயத்திற்கு புதியவள், பாகவத விஷயத்திற்கு புதியவள் எழுப்பப்பட்டாள். 7ஆம் பாட்டு இறை அனுபவத்தினுடைய ஏத்தம், அடியவர்களுடைய பெருமை, இவை அனைத்தையும் தெரிந்து வைத்திருந்தும் கூட மறந்து கிடப்பாள் ஒருத்தி, அவள் எழுப்பப்பட்டாள். நேற்றைய 8ஆம் பாட்டு கோதுகலமுடைய பாவை, ஒரு தங்கப்பதும போல இருக்கிற பெண் பிள்ளை, கண்ணனாலே மிகவும் விரும்பப்படுகின்றவளான பெண் பிள்ளை, அவளை எழுப்பினார்கள். இன்றைய 9ஆம் பாட்டு எழுப்புகிற வரிசையிலே 4ஆம் பாட்டு. இந்த 4ஆம் பாட்டாலே தூமணி மாடத்துன்னு தொடங்குகிற இந்த பாட்டு மாமான் மகள் என்று உறவு முறையிலே இருக்கிற ஒரு பெண்ணை எழுப்புவதாக அமைந்திருக்கிறது. உறவு முறையில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளை, அவள் உணர்த்தப்படுகின்றாள். இந்த பெண் பிள்ளை எப்படிப்பட்டவள் அப்படின்னால், அவரை நாம் அடையணும்னு சொன்னால் நாம ஏன் ஏதும் முயற்சி செய்ய வேண்டும், அவர் முயற்சி செய்து அவர் வரட்டுமே அப்படின்னு இருக்கிறவள். சீதா பிராட்டிய போலேன்னு கொள்ளுங்கள். ஷரைஸ்து சங்குலாம் கிருத்வா லங்காம் பரபலார்த்தனஹா மாம் நயேத்யதி காகுட்ஸ்தஹா தத்தஸ்ய சதுருஷம் பவேத்து. ஹனுமான் சீத்தையினிடத்துல சொல்றார், நீங்கள் என்னோட வந்தீர்களானால்
கொண்டு போய் ராமனிடத்திலே விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப அவ சொல்றா, என்னால முடியாத நான் இங்க உட்காந்துருக்கேன்னு நினைச்சுட்டு இருக்கியான்னு கேட்டா. என்னால் என்னை காப்பாற்றி கொள்ள முடியாதுன்னுட்டு நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன் என்று கருதாதே. நான் ஏன் அமர்ந்திருக்கிறேன் தெரியுமா? என்னை காப்பதுங்கிறது ராமனுடைய கடமை. அவர் காப்பாற்ற வேண்டும். அவர் இங்கே வர வேண்டும், லங்கையை அழிக்க வேண்டும், ராவணனை முடிக்க வேண்டும். அதற்கு பிற்பாடு என்னை அவர் அழைத்து கொண்டு போக வேண்டும். இப்படி பண்ணினாத்தான் அவருக்கு பெருமைங்கிறார். ஏன்னா நான் சொத்தை போன்றவள். அது என்ன போன்றவள்? நான் சொத்து. சொத்தை உடையவர் அவர். சொத்தை உடையவர் சொத்தினை காப்பது அவருடைய கடமையாக ஆகிறது. அதனால் அவர் தான் ரட்சிக்க வேண்டும். அதனால் நான் உன்னோட வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அதை போலத்தான் இந்த மாமான் மகள் உறவு முறையிலே அமைந்திருக்கிற பெண் பிள்ளையும் அவர் வரட்டுமே, வந்து அழைத்து கொண்டு போகட்டுமே என்று கிடக்கிறாளாம். அவளை எப்படி எழுப்புறா பாருங்கோ. இன்றைய பாசுரத்திலே பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்படவில்லை. ஏன்னா 5 பாசுரங்களில் பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 5 பாசுரங்கள் வரிசையா இல்லைங்கிறதையும் சொல்லிட்டேன். 6, 7, 8, 13, 14 இந்த பாசுரங்களிலே பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது. 9, 10, 11, 12, 15 இந்த பாசுரங்களிலே பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்படவில்லை. அப்போ எப்படி ஆரம்பிக்கிறான்னா, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. நல்ல அழகான திருமாளிகை. அந்த பெண் பிள்ளையினுடைய வீடு எப்படி இருக்குன்னா ரொம்ப ஆச்சரியமான வீடா இருக்கு. சாமானியர்கள் வசிக்கிற இடம் அது வீடுன்னு சொல்லப்பெறும். உயர்ந்த பாகவதர்கள் வசிக்கிறார்கள்னு சொன்னால் அதை நாம் வெறும வாயால் வீடுன்னு சொல்லக்கூடாது, திருமாளிகைன்னு சொல்ல வேண்டும். ஏன்னா ரொம்ப உயர்ந்தவர்கள் வசிப்பதாலே அந்த வீட்டிற்கே ஒரு பெருமை ஏற்படுறதோ இல்லையோ, அதனால திருங்கிற ஒரு அடைமொழி சேர்த்துத்தான் சொல்ல வேண்டும்னு சொல்லுகிறார்கள். ஆச்சாரியர்கள் வசிக்கிற இடம் திருமாளிகை. அவர் குடிசையிலேயே இருந்தாலும் கூட அது திருமாளிகை தான். நாம் பெரிய பங்களா கட்டி வாழ்ந்தாலும் அது குடிசை தான். நம்ம ஆச்சாரியரை போய் நம்ம வீட்டுக்கு அழைக்கிறோம்னால் எப்படி கூப்பிட வேண்டும்? தேவரீர் கிருபை செய்து அடியோங்களுடைய குடிசைக்கு எழுந்தருள வேண்டும், பொன்னடி சாற்ற வேண்டும் அப்படின்னு எல்லாம் கேட்கணும். கேட்குற ஒரு முறை இருக்கு. நாம் பாட்டுக்கு ஆச்சாரியர்களிடத்துல போயிட்டோம் எங்கள் வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. பாவம் சரியா இருந்து தெரியாதவா அப்படி கேட்டால் இப்போ தப்பு கிடையாது. பாவம் சரியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ எப்படி வேணும்னா நீங்கள் பேச விடலாம். விஷயம் தெரியாதவர்களாக இருப்பா, ஆனால் உள்ள தூய்மை நன்னா இருக்குன்னா அவள் ரொம்ப கனிவோடு வந்து கேட்பா, சாமி எங்கள் வீட்டுக்கெல்லாம் வருவீங்களா, வர முடியுமா அப்படின்னு கேட்குறான்னா, நாம் இப்போ அவளுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறதா? இந்த மாதிரிலாம் கூப்பிடக்கூடாது. நீ எப்படி தெரியுமா கூப்பிடணும்? தேவரீர் அடி உங்கள் குடிசைக்கு எழுந்தருள வேண்டும் அவர் சொல்லுவார். இதை நான் மனப்பாடம் பண்ணி சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு 5-6 வருஷம் பிடிக்கும். இப்போ அதுக்குள்ளே யாருக்கு என்ன ஆகும்னு என்ன தெரியும்? இப்போ நான் அன்போடு கூப்பிட்டுருக்கேன், நம்ம வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதா சாமின்னு கூப்பிட்டுட்டாருனால் போக வேண்டியது தான். ஆனால் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் அவருக்கும் இருக்கணும். சரி, எப்படி கூப்பிடணும், என்ன, பெரியவர்களிடத்தில் பேசும்போது எப்படி பேச வேண்டும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மனிதன் எடுத்துக்கொண்டால் எத்தனைக்கெத்தனை அவன் தன்னை பண்படுத்தி கொள்ளுகிறானோ அத்தனைக்கத்தனை அவன் உயருகிறான். அப்போ பண்படுத்தி கொள்ளுதல்னு சொன்னால் வார்த்தைகளினால தன்னை மேம்படுத்தி கொள்ளுதல், செயல்பாடுகளினாலே தன்னை மேம்படுத்தி கொள்ளுதல், உயர்ந்த குணங்களை கொண்டு இந்த உலகத்தையும் வியப்பில் ஆழ்த்துதல். இவரிடத்துல இருக்கிற அந்த உயர்ந்த குணங்களை பார்த்துட்டு உலகம் அப்படியே வியந்து போகாதா? இதெல்லாம் செய்யத்தானே ஒரு மனிதனுக்கு மதிப்புங்கிறதே கூடுகிறது. அப்போ ஒரு சமயம்னு எடுத்துக்கொண்டால், ஒரு சம்பிரதாயம்னு எடுத்துக்கொண்டால் அதில் என்னென்ன வழக்கங்கள், எப்படி எப்படி பேச வேண்டும், என்ன முறை, இதெல்லாம் தெரிந்து கொள்ளுகைங்கிறது முக்கியம். அப்போ எப்படி கூப்பிடணும்? சுவாமி தேவரீர் அடி உங்களுடைய குடிசைக்கு பொன்னடி சாற்ற வேண்டும், எழுந்தருள வேண்டும் அப்படின்னு கேட்கணும். நான் யோசனை பண்ணி பார்த்தேன். நான் பெரிய பங்களா கட்டிண்டு வாழ்ந்துட்டு இருக்கேன், அவர் தான் உண்மையில் குடிசையில் இருக்கார். இப்படி வேணும்னா கூப்பிடலாமா? சுவாமி தேவரீருடைய குடிசையிலிருந்து புறப்பட்டு அடி உங்களுடைய திருமாளிகைக்கு தேவரீர் வர வேண்டும் அப்படி கூப்பிடலாமான்னா கூப்பிடாதேன்னுட்டா. அந்த மாதிரி கூப்பிடாதே. நீ வசித்தால் அது குடிசை தான், அவர் வசித்தால் அது திருமாளிகை தான். அவ்வளவுதான் விஷயம். நம்முடைய ஆச்சாரியர்கள் நம்முடைய ஹிதத்திற்கு நாம் என்ன செய்யணுங்கிறத சொல்லும்போது, அதாவது நம்முடைய ஆன்ம நன்மைக்கு நாம் என்ன செய்யணுங்கிறத சொல்லும்போது அழகாக ஒரு விஷயம் சொல்கிறா. உன்னுடைய ஆன்ம நன்மைக்கு நீ வழிகோலுவாயேயாகில், வழி தேடுவாயேயாகில், நீ செய்ய வேண்டியது என்னன்னா, ஒரு அடியவனுடைய, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய கிரக யாத்திரையை அனுசந்திக்க அமையும். அர்த்தம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு அடியவருடைய வீட்டோடு நாம் இருந்துட்டா போருமா, நம்ம எதுவும் செய்ய வேண்டாமா. அவர் சோறு கொடுக்குறப்ப வாங்கி கொள்ளுகிறோம், நம்மாலான பணிவிடைகளை அவருக்கு செய்கிறோம்,
இந்த காலத்தில் இதெல்லாம் சாத்தியமானு கேட்கலாம். செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், இல்லாமல் இல்லை. அப்போ ஒருத்தருடைய ஆன்ம நன்மைக்கு, ஆன்மா மேம்பட வேண்டும்னு ஆசைப்படுகிறவர் அவர் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டால், ஒரு அடியவருடைய இல்லத்தையே பற்றி கொண்டு இருப்பாராம். அந்த வீட்டிலேயே இருந்து கொண்டு, தன்னை அந்த வீட்டிற்கு அர்ப்பணித்து கொண்டு, எல்லா பணிகளையும் செய்து கொண்டு அவர் அங்கோயே இருந்து விடுவார். அங்கேயே இருந்து விடுவார். இதற்கு மேற்பட அவருடைய ஆன்ம நன்மைக்குன்னு அவர் எதுவுமே செய்ய வேண்டாம்ங்கிறார். அத்தனை ஏத்தம் அடியவர்களுடைய திருமாளிகைகளுக்கு, ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களுடைய திருமாளிகைகளுக்கு. அதனால தான் ஆண்டாள் தூமணி மாடம்னு ஆரம்பிச்சிருக்கா. தூய்மையான மணிமாடங்களினாலே சமைக்கப்பட்டிருக்கிற உயர்ந்த திருமாளிகை. சுற்றும் விளக்கெரிய, உள்ளுக்குள்ள பார்த்தா நல்ல மங்களார்த்தமா விளக்கேற்றி வச்சிருக்கா. மங்களத்தை உண்டாக்குதற் பொருட்டு, ஏற்படுத்துதற் பொருட்டு நன்னா விளக்கேற்றி வச்சிருக்கா எல்லா இடங்கள்லையும். இந்த பெண்கள்லாம் பார்க்கறா, வெளியிலிருந்து அவ யோசனை பண்ணி சொல்றா, நாங்கள்லாம் கண்ணனை விட்டு பிரிந்து கார் இருளில் தவிப்பவர்களைப் போலே ஆயினோம். நல்லா இருட்டில் தவிக்கிறவாளை போல நாங்கள்லாம் இருக்கோம். ஆனால் இந்த உள்ள இருக்கிற பெண் பிள்ளை பார்த்தியா, நல்லா விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்கா போல் இருக்கு. விளக்கெல்லாம் எரியறதே. சுற்றும் விளக்கெரிய, உள்ளுக்குள்ளே விளக்குகள் எரிவதை பார்க்கும்போது இவ என்ன சொல்றா, எங்களுக்கு வயிறெறியரா போல இருக்குங்கிறா. ஏன்னா நாங்கள்லாம் இருட்டில் இருக்கோம், கண்ணனை விட்டு பிரிஞ்சு நாங்கள்லாம் தவிச்சுட்டு இருக்கோம். உள்ளுக்குள்ள என்ன விளக்கெல்லாம் வேற ஏற்றி வச்சுட்டு இருக்கியாமா நீ அப்படின்னு கேட்கிறார்கள். சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயில் அணமேல் கண் வளரும். அதுக்கு மேல என்னன்னா, தூபம் புகை வேற கண்ணுக்கே தெரியல, ஆனா வாசனை மட்டும் ஜம்முன்னு வருது. நம்ம வீட்டில் ஏத்துறதெல்லாம் எப்படி இருக்கும்னா, புகை ஓஹோன்னு இருக்கும், வாசனை இருக்குமான்னா சந்தேகம்னு விடுவோம். ஆனால் அந்த வீட்டுக்குள்ள எப்படி இருக்குன்னா, வாசனை கமகமேன்னு வருது, ஆனால் ஒரு துளி புகையை காணோம். இது ஆச்சரியமா இருக்கே. புகையே வராமல் வாசனையை மட்டும் தருகின்ற ஊதுபத்தி, அதுக்கு மேலே சாம்பிராணி, இதெல்லாம் எங்கேருந்தோ வாங்கி வச்சிருக்கா போல் இருக்கு. தூபம் கமழ துயிலன மேல் கண் வளரும். நன்னா படுத்துட்டு இருக்கா, படுக்கையில் ஜம்முன்னு படுத்துட்டு இருக்கா. இவாள்லாம் சொல்றா, எங்களுக்கெல்லாம் படுக்கையில் சாஞ்சாலே கண்ணனை விட்டு பிரிந்திருப்பதாலே முள்ள போல குத்தருது. தரையில் கூட படுக்க முடியல, படுக்க போட்டு படுக்க முடியல, எப்படி படுத்தாலும் எங்களுக்கு தூக்கம் வரமாட்டேங்கிறது, உடம்பெல்லாம் வலிக்கிறது, கண்ணனை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுனாலே. நீ நன்னா படுக்கையெல்லாம் போட்டுண்டு ஜம்முன்னு தூங்குறையே. துயிலனமேல் கண் வளரும். கண் வளரும் நன்றாக தூங்குதல்னு அர்த்தம். கண் வளருதல்னா நன்னா தூங்குறதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு பெரியவர் படுத்துட்டு இருக்கார், என் பிள்ளைய கூட்டேன், அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார் பார்த்துட்டு வான்னு அனுப்பிச்சேன். அவன் போனான், போயிட்டு திரும்ப வந்துட்டு அவர் சயனித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அவர் திருக்கண் வளர்ந்தருளுகிறார் அப்படின்னு சொன்னான்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. படுத்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிஞ்சுணும். இப்போ சயனிச்சுட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்னா, நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்காருன்னு சொல்ல போகாது, வெறுமை படுத்துட்டு இருக்கார். இப்போ நம்ம சொல்றது இல்லையா, மத்தியானம் நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டார், படுத்துட்டு இருக்கிற வேலை வந்துட்டேன்னா, சுவாமி தூங்கிட்டு இருந்தீரான்னு, வெறுமை படுத்துட்டு இருந்தேன் அப்படின்றோமா இல்லையா. வெறுமே கிடத்தல், வெறுமனே கிடத்தல், அதுக்கு தான் சயனித்து கொள்ளுதல்னு பேரு. நல்லா ஆழ்ந்த உறக்கமா இருந்தா திருக்கண் வளர்ந்தருளுகிறார்னு சொல்லணும். பெரியவர்களை பற்றி சொல்றச்சே, சுவாமி அவர் திருக்கண் வளர்ந்தருளி கொண்டிருக்கிறார் அப்படின்வா. அப்படின்னா நன்னா தூங்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அதைத்தான் இந்த இடத்துல சொல்றா பாருங்க. துயிலன மேல் கண் வளரும் மாமான் மகளே. அப்படி உறங்குகிறவள் யாருன்னா, மாமான் மகள், மாமன் மகள்ங்கிற உறவு முறையிலே இருக்கிற ஒரு பெண் பிள்ளை. இங்கதான் பெரிய விசாரம் நடந்தது. இந்த உறவுகள்லாம் தேவையா தேவையில்லையா அப்படின்னு சாஸ்திரங்களினுடைய ரீதியில நாம பார்த்தோம்னால், எல்லா உறவுகளும் கர்மத்தை இட்டே அமைந்திருக்கிறவை ஆகையாலே அந்த உறவுகள் அத்தனை தூரத்துக்கு ஸ்லாகிக்க தகுந்தவை அல்ல. அது என்ன உறவா இருக்கட்டும், அப்பா அம்மா, பசங்கள், மனைவி கணவன், சித்தப்பா பெரியப்பா, மாமனார் மாமியார், என்ன உறவுமானா எடுத்துக்கோங்க, எல்லா உறவுமே கர்ம நிபந்தனமானதுங்கிறா. நாம செய்திருக்கிற கர்மங்களுக்கு சேரத்தான் இத்தனை உறவுகளும் வாய்க்க பெற்றவர்களாக நாம இருக்கிறோம். இந்த உறவுகளை அத்தனை கொண்டாடணுமானால் ஆழ்வார் பாடினார், கொண்ட பெண்டிரு மக்களுத்தாறு சுத்தத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்து யாதுமில்லை அப்படிங்கிறார். இந்த உறவுகளெல்லாம் விட்டுடு, ஒரே உறவு பகவான் தான். சர்வேஷாமேஷ லோகானாம் மாதா பிதாச்ச மாதவஹா அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், அத்தனை பேருக்கும் தாயாய் தந்தையாய் உற்ற தோழனாய் எல்லாமுமாக இருக்கிறது பகவான் தான். சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி என்று நம்மாழ்வார் பாடுகிறார். அதுதான துவமேவ மாதாச்ச பிதாத்வமேவ துவமேவ பந்துஷ்ச சகாத்வமேவ அல்லது குருத்வமேவ
துவமேவ வித்யா திரவிணம் துவமேவ துவமேவ சர்வம் மம தேவதேவான்னு சொல்றோம் இல்லையோ, எல்லாமே நீதான்னு பெருமானை பார்த்து சொல்லணும். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன்னர். தாரக போஷக போக்யம்னு சொல்லுவா. தாரகம் நாம் இருப்பதற்கு எது பயன்படுகிறதோ அது தாரக வஸ்து. போஷகம் நம்மை போஷித்துக் கொள்ளுவதற்கு, போக்கியமா இருப்பது இனிமையாகவும் இருப்பது. ஒரு டானிக்னு ஒன்று கொடுத்தா சாப்பிட்டா தொண்டை கரகரப்பெல்லாம் சரியா போயிடும், சளி இருமெல்லாம் போயிடும். சாப்பிட்டு பார்த்தா நல்லா தித்திப்பா திரட்டுப்பால் மாதிரியும் இருந்ததுன்னா போஷிக்கிறதுக்கும் உதவுறது, காப்பாத்திக்கிறதுக்கும் உதவுறது. திரட்டுப்பால் ஆட்டம் நல்லா இனிப்பாவும் இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் கூட சாப்பிடலாம் போல் இருக்கே அப்படின்னு கேட்கறது இல்லையா? அந்த மருந்தையே நாம இப்போ தீபாவளிக்கு லேஹ்யம்னு ஒன்று பண்ணுவா. அந்த லேஹ்யம்னு இருந்தால் அது மற்ற பக்ஷணங்களை காட்டிலும் அத்தனை சுவையாக இருக்கும். இப்போ மற்ற பக்ஷணங்களை நாம் சாப்பிட்டுட்டு செரிமானம் முதலான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டுட போகிறதேன்னுட்டு அந்த லேஹ்யத்தை கொஞ்சம் பண்ணணுன்னுவா. நிறைய பேர் என்ன பண்ணுவா, பக்ஷணங்களை தொடவே மாட்டா. போக வர அந்த லேஹ்யத்தை எடுத்து அதை நல்லா சப்பு கொட்டி சாப்பிட்டுட மாட்டாளா? அந்த மாதிரி இனிமையாகவும் இருந்துடுத்துன்னா அப்படி ஒரு பண்டம் இருக்கிறதா? நம்மை காத்து கொள்ளவும் போஷித்து கொள்ளவும் இனிமையாகவும் இருக்கிற ஏதேனும் உண்டானால் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன். வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு கீதை சொல்றது இல்லையோ, அப்படி எல்லாமே பகவான் இருந்திடுகை. அவன்தான் எல்லா உறவும், நமக்கு அத்தனை விதமான உறவுமானவன் அவன்தான். அதனால தான் தஞ்சமாகிய தந்தைன்னு ஒரு இடத்துல ஆழ்வார் பாடுறார். அதுக்கு ரொம்ப அழகான அர்த்தம் உண்டு. தஞ்சமாகிய தந்தைனா தந்தை ஆகிய தந்தை, தஞ்சமாகிய தந்தை அப்படின்னு அதை பிரிச்சுக்கணுமா. தந்தை யாரு? நமக்கு பிறப்பை கொடுத்தவர், இந்த உடம்ப நமக்கு கொடுத்திருக்கிறவர் நம்முடைய அப்பா, நமக்கு தந்தை. ஆகிய தந்தை யாருன்னா இப்ப உடம்ப கொடுத்தவர் அவர் ஔபாதிக பிதான்வா. அது என்ன ஔபாதிக பிதான்னா? ஒரு உபாதி, ஒரு காரணம் இருக்கு. கர்மம்ங்கிறது காரணமாக இவர் எனக்கு தந்தை, கர்மம் காரணமாக நான் அவருக்கு பிள்ளை. அப்ப அவர் யார் எனக்கு? ஔபாதிக பிதா. ஒரு காரணத்தை இட்டு இந்த ஜென்மத்துக்கு அவர் எனக்கு தந்தை. அப்ப ஆகிய தந்தை யாருன்னா எந்த காரணத்தையும் இட்டு வாராத தொடர்பு, இயற்கையாக இருக்கிற உறவு, நிருபாதிக பிதா. இப்ப நம்ம அப்பா நமக்கு ஔபாதிக பிதா. நிருபாதிக பிதா யாருன்னா பகவான் தான். எந்த காரணமும் கிடையாது சுவாமி, ஆதியிலிருந்து அவர் தான் தகப்பன், நீர்தாம் பிள்ளை. என்றைக்கும் அவர் தந்தை, என்றைக்கும் நீர் பிள்ளை. நிருபாதிக பிதா. இப்ப அடுத்தது ஆழ்வார் என்ன சொன்னார்? தஞ்சமாகிய தந்தைன்னார். ஒரே ஒரு வரிசையா தான் பாடியிருக்கார். தஞ்சமாகிய தந்தைன்னு பாடியிருக்கார். நாம் எப்படி பிரிச்சுக்கிறோம்? தந்தை ஆகிய தந்தை, தஞ்சமாகிய தந்தை. தந்தை சரீரத்தை கொடுத்தவன், ஆகிய தந்தை நமக்கு எல்லாமுமாக நிரந்தர உறவினனாக பிதாவாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனான பகவான். அதுக்கு மேல தஞ்சமாகிய தந்தை அந்த இறைவனை பெற்று தருகின்ற நல்ல ஆசான். நம்முடைய ஆச்சாரியர் இருக்கார் பாருங்க, அவர்தான் நமக்கு தஞ்சம், அவர்தான் தஞ்சமாகிய தந்தை. இந்த ஆத்மாவிற்கு தமப்பன்னு சொல்லக்கூடியவன். சஹி வித்யாதா தம் ஜனயதி தச்ரேஷ்டம் ஜன்மன்னு வேதாந்தம் சொல்றது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னால், பிறவிங்கிறது உலகத்துல பல பேர் கொடுக்கிறார்கள். கொடுக்காமலா 150 கோடி பேர் இருக்கோம் நம்ம இங்க. அப்ப பிறவி உடம்ப கொடுக்கறதுங்கிறது இந்த உலகத்துல பலரும் செய்கிற காரியம்தான். அதில் என்ன பெரிய ஏத்தம் இருக்கிறது? அறிவினாலே ஒருவன் ஒரு புது பிறவியை உண்டாக்குகிறான் பாருங்கோள், அவன்தான் தந்தை என்று சொல்லத் தகுந்தவன். நல்லறிவை நமக்கு போதித்து நம்மை பற்றிய அறிவை நமக்கு நல்கி பரமாத்மாவை பற்றிய அறிவையும் நமக்கு அளித்து நம்மை அவனுக்காக எவன் ஆக்குகின்றானோ, அந்த பிறவியை எவன் ஒருத்தன் தருகின்றானோ அவனுக்கு தான் என்ன பேரு? தஞ்சமாகிய தந்தை. தந்தை என்று சொல்லத் தகுந்தவன் அவனே. வேதாந்த தேசிகனுடைய திருக்குமாரர் தம்முடைய தமப்பனாரை கொண்டாடுறச்சே எப்படி சொல்றாரு பாருங்கோ, பித்தரே பிரம்மோபதேஷ்டேச்ச குரவே தெய்வதாயச்சேங்கிறார். அப்பாவா இருந்து எனக்கு பூணூல் போட்டு பிரம்மோபதேசம் பண்ணின ஆச்சாரியர் எங்க அப்பா தான் அப்படிங்கிறார். எனக்கு அப்பாவும் அவர் தான், பூணூல் போட்டு பிரம்மோபதேசம் பண்ணின ஆச்சாரியரும் அவர் தான், பஞ்சசம்ஸ்காரம் பிரசாதித்தருளினவரும் அவரே தாங்கிறார். அதைத்தான் பித்ரே பிரம்மோபதேஷ்டேச்ச குரவே தெய்வதாயச்ச. குருவாவும் இருக்கார், எனக்கு தெய்வமாகவும் இருக்கிறார். பிராப்பியாய பிராபகாயாஸ்து வெங்கடேஷாய மங்களம். எனக்கு அடையத்தக்க பலனா இருக்கிறவர் அவர் தான், அந்த பலனை அடைவிப்பவரா இருக்கிறவரும் அவர் தான். அப்படின்னா அவர் தான் அடையிறேன், அவர் மூலமாவே அவர் அடையிறேன். இப்படி எனக்கு எல்லாமுமாக இருக்கிறவர் யார சொன்னார்? தந்தையா இருக்கார், அவரே தஞ்சமாகிய தந்தையா இருக்கார். அதனாலேயே அவரே எனக்கு ஆகிய தந்தையாவும் இருக்கார், பகவானாவும் இருக்காருன்னு அர்த்தம். அப்ப ஒருத்தரையே எல்லாம்னு சொல்லிட்டார் பாருங்க. தந்தையும் அவர் தான்,
தஞ்சமாகிய தந்தையும் அவர் தான். ஏன்னா ஞானத்தை எனக்கு கொடுத்து என்னை ஒரு ஆளாக ஆக்கினவர் அவர் தான். அதுக்கு மேலே நடுவில் பகவான் இருக்காரு. நிருபாதிக பிதான்னு ஒருத்தர் சொன்னேனே, அந்த நிருபாதிக பிதா பகவான்கிறவர் எத்தனை உயர்ந்தவனோ அந்த பகவானாகவே நான் இவரை பார்க்கிறேன். அதாவது அந்த பகவானை இவர் ரூபத்திலே வந்திருப்பதாக நான் உறுதிப்பட எண்ணுகிறேன். அப்ப எனக்கு எல்லாமே இவர் தாங்கிறார். இதனால சொல்ல வந்தது என்ன அப்படின்னால், பகவானோடு நமக்கு இருக்கிற அந்த உறவுங்கிறது அது அனாதியானது, எப்போதும் இருப்பது. அந்த உறவைத்தான் நாம ஸ்லாகிக்க வேண்டுமே தவிர மற்ற பெயர்கள் எல்லாம் நம்மை மதிப்பதாலே நமக்கு ஒரு நிறை உண்டாகுவதும் கிடையாது. மற்ற பெயர்கள் நம்மை அவமதிப்பதாலே நமக்கு ஒரு குறை உண்டாகுவதும் கிடையாது. இதெல்லாம் பகவானுக்குத்தான் நாம இருந்துட்டோம்னு சொன்னால் என்ன குறை நமக்கு ஏற்பட போறதுன்னு பாருங்க. அத்தனையும் அவருக்குத்தான். நான் அவரை சேர்ந்தவன். என்னை மதிப்பது அவரை மதிப்பதாக ஆகிறது, என்னை அவமதிப்பது அவரை அவமதிப்பதாக ஆகிறது. இது எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்புன்னுட்டு டிஸ்க்ளைமர் போட்டுடுங்க. பொறுப்பு துறப்புன்னுவா. அதை நாம திறந்துட்டோம்னு சொன்னா எதற்காக நாம கவலைப்பட வேண்டும்? அப்ப உறவுகள்ங்கிறது அத்தனை தூரத்துக்கு கர்மாதீனமான உறவுகள் கொண்டாட தகுந்தவை அன்று. அதனால தான் சுகாச்சாரியர் தாயார் வயிற்றுல இருக்கிறச்சே வியாசர் வந்துட்டு பிள்ளாயின்னு கூப்பிட்டாராம். இந்த குழந்தை பயந்து போயிட்டான். இப்பவே பிள்ளாய் பிள்ளாயின்னு கூப்பிடுறியே, நான் இன்னும் வெளியிலேயே வரல, இன்னும் வந்த அப்புறம் எத்தனை பாசத்தை காண்பித்து இந்த உலக மாயையில என்ன நீ சிக்க வைப்பாயோ தெரியல. அப்பா நன்னா கேட்டுக்கோ, இந்த தந்தை மகன் உறவெல்லாம் கர்மாதீனம். ஆத்மான்னு பார்க்க போயிட்டா நான் தனியன் நீர் தனியர், நீர் வேற நான் வேற. நமக்குள்ள பாகவதர்கள்னு வேண்டுமானால் உறவு இருக்கலாமே தவிர அதை விட்டுட்டு இந்த அப்பா பிள்ளை, பிள்ளை அப்பா, மனைவி மக்கள், இதெல்லாம் கர்மாதீனம். இதெல்லாம் மேல 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 இந்த சம்சாரத்திலேயே நாம் சிக்குண்டு நிற்பதற்குத்தான் வழிவகை செய்யும் அப்படின்னு வயத்துல இருக்கிற 7-8 மாச குழந்தை அப்பாவுக்கு உபதேசம் பண்றது. ஆச்சரியப்பட்டு போயிட்டார் தகப்பனார். இந்த காலத்து தகப்பனாரா இருந்தா நினைச்சிருப்பார், ஐயோ பிறந்த அப்புறம் தான் உனக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பசங்கள் சொல்றது. இந்த பிள்ளை வயத்துலேருந்தே சொல்லிவிடுத்து. பிறந்து வளர்ந்த பிற்பாடு தாய் தகப்பனாரை பார்த்துட்டு உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்ற பிள்ளைகள் உலகத்திலே உண்டு. இந்த குழந்தை வயத்துலேருந்தே சொல்றது என்ன? அவர் அந்த அர்த்தத்துல சொல்லலை, உன்னை நான் மதிக்க மாட்டேன், உன் பேச்சை கேட்க மாட்டேன், அந்த அர்த்தத்துல அவர் சொல்லலை. இந்த பிள்ளாய் பிள்ளாய் பிள்ளாய்ன்னு சொல்லிட்டு ரொம்ப பாசத்தை வளர்த்துண்டு நீயும் அநியாயமாக இந்த சம்சாரத்திலே சிக்குண்டு தவிக்காதே அப்படின்னு தமப்பனாருக்கு சுகாச்சாரியர் உபதேசித்திருக்கிறார். அப்ப உறவுகள் விடத்தக்கனங்கிறது முக்கியம். எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவுகள் அனைத்தையும் விட்டு பெருமானை நாம் பற்ற வேண்டும். பிதரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்தூன் சகீன் குருன் ரத்னானி தனதான்யானி க்ஷேத்ராணி ச கிருஹாணி ச சர்வ தர்மாம்ச்ச சந்தியஜ்ய சர்வ காமாம்ச்ச சாக்ஷரான் லோகவிக்ராந்த சரணௌ சரணம் தே அவர்ஜம் விபோ என்று ஒரு சம்ஹிதா வச்சனம் உண்டு. அந்த வச்சனத்தை உடையவர் கத்தியத்திரயத்தில் ரொம்ப ஆச்சரியமா எடுத்தாளுகிறார். என்ன அர்த்தம்? பிதரம் மாதரம் தாரானு, கணவன் அதாவது தந்தை தாயார் மனைவி, பிதரம் மாதரம் தாரானு புத்திரானு பந்தூனு பிள்ளைகள் உறவினர்கள், சகீனு குருன்னு எவ்வவர்களெல்லாம் நண்பர்களோ, ஆசான்களை அதுக்கு மேல போட்டார் பாருங்க. ஆசான்னு ஒரு வார்த்தை வருது, ஆச்சாரியர்களையும் விட்டேன்னு வருது. இது பிரபலமான ஒரு ஆக்ஷேபம். ஆச்சாரியர்களை விட்டேன்னு சொல்லலாமா? அவளை கொண்டுதானே பகவானையே அடையணும்னா அவர் சொல்றார், லௌகிக கல்வி போதித்தவர்களை விட்டேன்னார். அவர்களும் ஆசான்கள் தானே. நமக்கு எல்லாம் லௌகிக கல்வி சொல்லி கொடுத்தவாழ ஆசான்கள் தான். நன்றியோடு இருத்தல்ங்கிறது முக்கியம். இப்ப நன்றியோடு இருக்க வேண்டாம்னு சொல்ல வரல. லௌகிக கல்வி போதித்தவர்களிடத்திலையும் நன்றியோடு இருத்தல்ங்கிறது முக்கியம்தான். ஆனா இவர்கள் எல்லாம் இறை அனுபவத்திற்கு சாதனமாக ஆவர்களான்னா ஆக மாட்டார்கள். பகவானை பெற்றுத் தருவதற்கு அவர்கள் கற்றுக் கொடுத்த கல்வி பயன்பட போகிறதா? பயன்பட போவதில்லை. லௌகிக கல்விங்கிறது ஏதோ இந்த உலகத்துல சர்வைவ் பண்றதுக்கு வேணும்னா தேவையானதா இருக்கலாமே தவிர இதை கொண்டு ஒரு நாளும் நாம் அந்த பெரிய வஸ்துவை அடைதல்ங்கிறது முடியாது. அதனால தான் பிதரம் மாதரம் தாரானு புத்திரானு பந்தூனு சகீனு குருன்னு ரத்னானி தனதான்யானி, எத்தனை விதமான மணிகள், ரத்தினங்கள், வைரக்கற்கள், தங்கச்சங்கிலி எல்லாம் என்கிட்ட இருக்குமோ எல்லாத்தையும் விட்டுட்டு க்ஷேத்ராணிச்ச கிருஹாணிச்ச, பணம் காசெல்லாம் விட்டுட்டு க்ஷேத்ராணிச்ச கிருஹாணிச்ச, நில புலன்கள் என்ன, வீடு வாசல் என்ன, இது எல்லாத்தையும் விட்டுட்டு சர்வ தர்மாம்ச்ச சந்தியஜ்ய, எல்லாவற்றையும் அறவே விட்டு எல்லா ஆசைகளையும் விட்டொழித்து உலகமளந்த பொன்னடிகளையே அடைந்துய்ந்தேன். இந்த ஸ்லோகத்துக்கு அதுதான் அர்த்தம். உலகமளந்த பொன்னடிகளை உடையவனான பிரானே உன் திருவடிகளையே நான் பற்றுகிறேன். இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை நாம பத்தினோம்னு சொன்னால் அவருக்கு ரொம்ப பிடித்திருக்கிறதாம். ஆஹா, என்னையே எத்தனை உறுதியா எல்லாம் இவன் நம்பின்னு இருக்கானே அப்படின்னு அவர் கருதுகிறார்.
ராமானுஜருடைய அருமை சீடர் கூரத்தாழ்வான்னு அடிக்கடி ஒருத்தரை பார்க்கிறோம் இல்லையோ. பெரும் செல்வந்தராக வாழ்ந்தவர். கூரம்ங்கிற ஊரிலே அவர் எழுந்தருளி இருந்தார். ராஜா போல வாழ்ந்தவர். ஒரு நாள் என்னாச்சு, காஞ்சிபுரத்துல பெருமாளும் தாயாரும் சேர்ந்து எழுந்தருளி இருந்தார்கள். பக்கத்துல திருக்கச்சினம்பிகள் திருவாலவட்டத்தை வச்சுட்டு வீசின்னு இருக்கார். அப்ப எங்கேயோ கதவ சாத்திரா போல சத்தம் கேட்டது. கதவ சாத்திரா, அதுல இருக்கிற மணிகள் எல்லாம் ஒலிக்கிறா போல சத்தம் கேட்டது. இது பெருமானுக்கும் தாயாருக்கும் பெரிய அதிசயமா இருந்தது. நம்ம கோயில் கதவா சாத்தின்னு இருக்கா அப்படின்னு தாயார் கேட்டாளாம். திருக்கச்சினம்பிகள் சொல்றார், அது என்னமா அதுக்குள்ள கோயில் கதவை சாத்துவா, நான் வேற உள்ள இருக்கேனே, இப்போ இன்னும் கோயில உற்சவம் முடியலையே, நம்ம கோயில் கதவு சாத்திர ஒலி கிடையாது இது, அப்ப என்னமோ கதவு சாத்திரா போல சத்தம் கேட்டதே அப்படின்னு கேட்டிருக்கா. பக்கத்துல கூரமாநகர், கூரம்னு ஊர் இருக்கு. அந்த கூரம்ங்கிற ஊரிலே கூரத்தாழ்வான்னு ஒருத்தர் இருக்கார். உடனே தேவபெருமாள் சொன்னார், ஆனா சிறந்தவராச்சே, ரொம்ப தங்கமானவராச்சே, ஓஹோ அங்க என்ன விசேஷம் சொல்லும் அப்படின்னார். ஒரு விசேஷமும் இல்லை. அங்க ராத்திரி எல்லாம் முடிஞ்சு கொடுத்து, அனுஷ்டானம் எல்லாம் முடிஞ்சு கொடுத்து, சாப்பாடெல்லாம் ஆயிடுத்து போல் இருக்கு. அவருடைய திருமாளிகை கதவங்களை சாத்திருக்கா, அவருடைய திருமாளிகை கதவுகளை போட்டிருக்கா. அந்த சத்தம் தான் இங்க கேட்டிருக்கு. அதிலே பொருத்தப்பட்டிருக்கிற மணிகளுடைய ஓசை அதுதான் இங்க தேவரியருடைய திருச்செவியிலே விழுந்திருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே தாயார் ஒரு வார்த்தை கேட்டாலாம், அவ்வளோ பெரிய பணக்காரரா, அத்தனை செல்வமா அவர்கிட்ட இருக்கு. யார் கேட்டிருக்கா பாருங்க, எவள் ஒருத்தி ஐஸ்வர்ய லக்ஷ்மின்னு கொண்டாடப்படுகின்றாளோ, செல்வத்துக்கே அதிபதி அவதான், அதிதேவதை அவதான். அந்த தேவத்தை என்ன சொல்லுகிறாள், ஓஹோ அவ்வளோ பெரிய பணக்காரரா அவர், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்கா. திருக்கச்சினம்பிகள் அடுத்த நாளே அவரை தேடிண்டு போயிட்டார். வருக வருகன்னு அவரும் வரவேற்றார். நேற்றுக்கு பெருமாளும் தாயாரும் உம்மை பத்தி தான் பேசிட்டு இருந்தான உடனே அவர் எழுந்து நின்றுட்டார். அடியன் ஏதாவது பிழை செய்தேனான்னு கேட்டார். பிழையாவது அதெல்லாம் ஒன்றுமில்லை சுவாமி, உம்முடைய செல்வத்தை ரொம்ப ஸ்லாகித்தார்கள் அப்படின்னு சொன்னார் பாருங்கோ. அப்ப ஏதோ பெரிய பிழை தான் இது என்கிட்ட, என் செல்வத்தை ஸ்லாகிக்கிற அளவுக்கா நான் இருக்கேன்? ஐயோ லக்ஷ்மிங்கிறவள், அவள் அருளால கடைக்கண் பார்வையாலத்தான நான் இந்த அளவுக்கே இருக்கிறேன். லோகே ப்ருஹஸ்பதி வனஸ்பதி தாரதம்யம் யஸ்யாஹ் கடாட்ச பரிணாமம் உதாஹரந்தி. அதே கூரத்தாழ்வான் பாடுறார். ஒன்னு செடியா இருக்கு, ஒரு ஜீவனை பார்த்தா அது செடியா இருக்கு, இன்னொரு ஜீவனை பார்த்தா ப்ருஹஸ்பதி அளவுக்கு பெரியவரா இருக்கார். இந்த ஏற்றத்தாழ்வு ஏன் இருக்கிறதுன்னா, செடியா இருக்கிற ஜீவன் பேர்ல தாயார் கருணை படல, ப்ருஹஸ்பதி ஒருத்தர் இருக்காருன்னா அவர் பேர்ல நன்னா கட்டாட்சம் பட்டிருக்கு, அத்தனை பெரியவரா இருக்கார். இப்படி எல்லாத்துக்குமே காரணம் தாயார் தான். அந்த தாயார் நம்முடைய செல்வத்தை கண்டு ஆச்சரியப்பட்டாள்னு சொன்னால், இந்த செல்வங்கள் அனைத்தும் விடத்தக்கனன்னு அப்பவே தீர்மானம் பண்ணிவிட்டார். அவளே அதிசயப்பட்டிருக்கான்னு நம்ம இது இன்னும் வச்சுட்டு இருக்கிறதா? அவள் எப்போது நம்முடைய செல்வத்தை பார்த்து அதிசயப்பட்டாளோ அப்போதே இவை அனைத்தையும் நாம் விட்டுட வேண்டும்னு தீர்மானித்தார். ஊர் மக்களை எல்லாம் அழைத்தார். அத்தனை பேருக்கும் சொத்துக்களை பிரித்து கொடுத்தார். எல்லாருக்கும் பகிர்ந்து அளித்து விட்டார். கையில ஒண்ணுமே இல்லை, புறப்பட்டுட்டார். மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின் பழியை கடத்தும் இராமானுஷர் புகழ்பாடி இராமானுஷன் புகழ்பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கினியாதும் வருத்தமன்னேன்னு பாசுரம். ராமானுஜன் நூத்தந்தாதியிலே அமுதனார் அற்புதமாக பாடுகிறார். அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு போனார். பாதி வழி போயிட்டே இருக்கிறச்ச மனைவி சொன்னா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னா. அவர் சொன்னார், ஒண்ணுமே கொண்டு வரல, எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தாச்சு, மடியிலே கனம் இருந்தால் தானே வழியிலே பயம், என்ன மறைச்சு வச்சிருக்க சொல்லு அப்படின்னு கேட்டார். ஒன்றுமில்லை சுவாமி, தேவரீர் எப்பவும் பொற்பாத்திரத்திலேயே சாப்பிட்டு பழக்கப்பட்டவர். தங்க கிண்ணகத்துல நான் கலந்து கொடுப்பேன், அதை சாப்பிட்டு உமக்கு பழக்கமாச்சு. நம்மளாம் பேசின் வச்சுக்கிறோம் இல்லையோ, அந்த நாள்லயே வந்துடுத்து. பேசின்ல கலந்து சாப்பிட்ற வழக்கம் அந்த நாள்லயே வந்துடுத்து தெரியறது பாருங்க. அதனால உமக்குன்னு ஒரு தங்க கிண்ணம், அதில் நான் கலந்து கொடுப்பேனே, அதை மட்டும் எடுத்துன்னு வந்திருக்கேன்னாலாம். எங்க அதை கொடுன்னு வாங்கினார். பொன்பட்டில் தனை எறிந்த புகழுடையோன் வாழியே, இன்னைக்கும் வாழி திருநாமத்திலே சொல்லுகிறோம். அதை தலைக்கு மேல வீசி எரிஞ்சுட்டார். இனிமே பயம் இல்லை வான்னார். நாம ராமானுஜர்கிட்ட போறோம், நமக்கு எல்லாமே அவர் தான். அங்க எதுல பிரசாதம் கொடுக்கிறாளோ அதைத்தான் நாம ஸ்வீகரித்து சாப்பிட போகிறோம் அப்படின்னு மொத்தத்தையும் விட்டுட்டு அவர் ராமானுஜர் இடத்துல போனார். அவரை வாரி அரவணைத்து கொண்டார் ராமானுஜர். வாரும்னு கூப்பிட்டுண்டார், தம்மிடத்திலே வைத்து கொண்டார். அப்ப ஞானிகளாக இருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் விடுவதற்கு நேரம் பார்த்திருப்பார்கள். இதெல்லாத்தையும் விட்டுடணும். எந்த பந்த பாசத்திலும் நாம மாட்டிக்கொள்ளவே கூடாது, அகப்பட்டு கொள்ளவே கூடாதுங்கிறதுல தெளிவாக தீர்மானமாக இருப்பார்கள். அப்ப உறவுகள்னு சொன்னா சிக்கல் தான். அதுல நாம் அகப்பட்டுட்டோம்னா பகவான் கிடைக்க போறது கிடையாது. இதெல்லாம் விட்டுட்டு அவரை பற்ற வேண்டும் அப்படின்னு தான் சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த பாட்டுல பின்னைய மாமான் மகளேன்னு பாடினா,
இப்போ இத்தனை நாழி அடியன் சொல்லிட்டு இருந்தது என்ன? உறவுகளால் ஒரு பிரயோஜனம் கிடையாது, உறவுகளால் பகவான் கிடைக்க போகிறது கிடையாது. உறவுகளா பகவானானா நீங்கள் பகவானைத்தான் தேர்ந்தெடுக்கணும். உறவுகளை விட்டுடுங்கோள், அவளுக்கு புரிய வச்சுடுங்கோ. இதெல்லாம் கர்மாதீனம். என்னாலையும் உங்களுடைய ஆன்மாவிற்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது. உங்கள் ஆன்மா, அதாவது நீங்கள், நமக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது நமக்குள்ள இந்த உறவுங்கிறது சரி, போயிட்டு வரது போகிறதுங்கிற அளவில் இருந்தால் நல்லா இருக்கும். அளவுக்கு அதிகமான நெருக்கத்தால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது.